ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது. சப்ஸ்கிரைப் டச் பண்ணுங்க. தலைமுறைக்கு எழுதி வை. கம்பன் விழா அருமையான ஒரு பட்டிமன்றம். இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்களின் கம்பபாரதியின் யதார்த்தத்தை பற்றி. சுக்ரீவனே யதார்த்தம் தீர்ப்பு அருமையாக. 35 ஆண்டுகளுக்கு முன்னால் பள்ளிக்கூட சிறுமியாக மேடைக்கு காரைக்குடி கம்பன் விழாவிலே மேடை ஏற்றப்பட்டவள். அன்றைய நாள் எனக்கு இன்னும் பசுமையாக ஞாபகம் இருக்கிறது. எனக்கு முன்னால் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் பேசுகிறார்கள். அப்படி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சபையிலே ஒருவருக்கு ஒரு பாட்டு திக்கிவிட்டது. குடைக்கின்ற கவரியின்றி கொற்ற வெண்குடையும் இன்றி அவர் நிற்கிறார். அவருக்கு திக்குகிறது. அப்பொழுதெல்லாம் இப்படி நாற்காலி போட மாட்டார்கள், கீழே உட்கார்ந்து கேட்பீர்கள். பின்னால் இருந்து ஒரு ஓங்கி ஒலித்தது ஒரு பெண்ணின் குரல். தழைக்கின்ற கவரியின்றி என்று ஒரு குரல் ஓங்கி ஒலித்தது. அப்பொழுதுதான் நான் நடுநடுங்கி சிலிர்த்து போனேன். இங்கே மேடையில் இருக்கின்றவர்கள் எல்லாம் சான்றோர்கள் என்று நான் நம்பிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் இல்லை இல்லை, காரைக்குடியில் கேட்பவர்கள் பேசுபவர்களை விட சான்றோர்களாக இருக்கிறார்கள் என்பதனை என் அறிவிற்கு சொன்ன சபை காரைக்குடி கம்பன் கழக சபை. இந்த கம்பன் கழகத்தில் நான் இப்பொழுது உங்கள் மேடைக்கு முன்னால் இருக்கிறேன். பெயர் போட்டு வரவில்லை என்றால் 3 ஆண்டுகள் மட்டும்தான் அடிப்படை அவர்கள் பனிஷ்மெண்ட் தருவார்கள். நான் எங்கள் கம்பபாரதி ஜெயராஜ் அவர்கள் அப்படித்தான். அவருடைய அடிப்படையை தொடர்ந்து கம்பராமாயணத்தை உலகமெங்கும் சமூகத்திடம் தலைமுறையிடம் பரப்புகின்ற அவர், அவரை விட கடுமையானவராக ஒரு முறை நான் பெயர் போட்டு வரவில்லை என்று 14 ஆண்டுகள் என்னை பேச அடைக்காமல் அதற்கு பின்னால்தான் என்னை பேச அடைத்தார். நான் அப்பொழுதுதான் யோசித்து பார்க்கிறேன், கம்பன் கழகங்கள் மனித நேயத்தை, மாண்பை, மரியாதையை, பண்பை போதிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களாக, கல்வி சாலைகளாகத்தான் திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இத்தகைய மேடைகளில் பேசுவது என்பது வழிபாட்டு தளத்திற்கு வந்துவிட்டு போவதற்கு சமமாக நான் கருதிவிட்ட காரணத்தினால் உங்கள் அத்துணை பேரையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். ஐயா ஜெயராஜ் அவர்கள் உட்பட இந்த முன்னுரையையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இனி பேச்சு யதார்த்த